டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாடுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். கும்பராசி நேயர்களுக்கு அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் வரை கும்பராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும். அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வீட்டிருந்து கொண்டு பல வகையிலே பல வழிகளிலே படுத்தி வந்துள்ளார்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எந்த ஒரு காரியம் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போனது தான் சொல்ல வேண்டும். பலவிதமான தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்ந்ததுன்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் தொட்டதெல்லாம் சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் தொந்தரவுகளிலும் போய் மாற்றிண்டு அவஸ்தைப்பட்டது தான் மிச்சம்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. கை கேட்டினது வாய்க்கு எட்ட பல விஷயங்கள் மற்றும் பல விஷயங்கள் கை கேட்டினது வாய்க்கு எட்டாமல் போனதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. உடல்நலத்திலும் கூட அடிக்கடி ஏதாவது சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேர்ந்ததுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. மேலும் கையிலே இருந்த பணம் முழுவதும் காலியாகி கடன் வாங்கி வேறு செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்ந்ததுன்னும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் கையில் இருந்த நல்ல வேலையும் கையை விட்டு போனதுன்னும் வேறு வேலை இன்னும் கிடைக்கவே இல்லைன்னும் சொல்ல வேண்டியதாகிறது. எல்லா விஷயங்களுமே கிட்டத்தில் வந்து தட்டி போனது தான் கண்ட பலன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்தும் கூட சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் சிக்கல்கள் தேடி வந்து சேர்ந்ததுன்னும் தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து போனதுன்னும் கூட சொல்லத்தான் வேண்டியதாகிறது. மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு இருந்த பட்டம் பதவியும் பறிபோனது தான் மிச்சம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் கடந்த 3ஆம் இட குருவின் காலத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் காணப்பட்டு வருகிறது என்னும் சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போனது தான் கண்ட பலனும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது. குடும்பத்திலே குழப்பங்கள் மன உளைச்சல்கள் மனக்கவலைகள் தான் அதிகமாக காணப்பட்டு வந்ததுன்னும் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேர்ந்ததுன்னும் சொல்லத்தான் இடம் இருக்கிறது. ஆனால் இவை யாவுமே வருகிற 1/5/2024 முதல் குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து சேருவதிலிருந்து மிகவும் சிறப்பான காலகட்டம் ஆரம்பமாகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இப்போது 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கும் குரு பகவான் அங்கிருந்து 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய தாளங்களை பார்க்கிறபடியால் மேலும் பல வகையில் முன்னேற்றமும் சிறப்பான ஒரு போக்கேவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது விமோச்சனம் கிடைக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இதுவரையிலே காணப்பட்டு வந்திருந்த உடல்நிலை தொந்தரவுகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் குறைபாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக நிவர்த்தியாகி மிகவும் ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்பெறுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இதுவரை காணப்பட்டு வந்திருக்கும் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலர் சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த சமயத்திலே புதியதாக சொந்த தொழில் இந்த சமயத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இதர மற்ற கிரக நிலவரங்களும் சாதகமான இடங்களிலேயே வைத்திருப்பதால் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இதுவரை தடங்களாகி வந்திருந்த சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இப்போது நல்லபடியாக நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த 4ஆம் இட குருவால் 4 பக்கத்திலிருந்தும் நல்லதே நடக்கிறதுக்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது.
மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த சமயத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது அரசாங்கத்திலிருந்து சலுகைகள், உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வழக்கு வாக்கியம்னு ஏதாவது இருந்து வந்துட்டிருந்தால் இந்த சமயத்திலே வெற்றி நிச்சயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளைய ஆசை, கனவு இந்த சமயத்திலே நிறைவேறுவதற்கும் நனவாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே கூட சொல்ல இடமிருக்கிறது. இவ்வாறாக எல்லா வகையிலுமே நல்லதாகவே நடந்து வந்துன்னு இருக்கும் வேளையிலே பிறகு வரும் 8/10/2024 முதல் 3/2/2025 வரையில் உள்ள ஒரு 4 மாத காலங்களுக்கு 4ஆம் இட குரு பகவான் வக்கர சஞ்சாரம் செய்ய இருக்கின்றபடியால் இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கல்களாகவும் பிரச்சனைகளாகவுமே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த காலத்திலே ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் மன உளைச்சல்களாகவும் மனக்கவலைகளாகவும் காணப்பட்டு வருவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிறகு வரும் 4/2/2025 முதல் 13/5/2025 வரைக்கும் உள்ள 3½ மாத காலத்துக்கு குரு பகவான் வக்கரத நிவர்த்தியாகி நேர்கதியிலே சஞ்சரிக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 3, 6, 8 அதிர்ஷ்ட எண்களாகும். புதன்கிழமை, சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும். மரகதம், நீலக்கல் அதிர்ஷ்ட கற்களாகும். பச்சை நிறம், நீல நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும். இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஐயப்பனாகும். வணங்க வேண்டிய கிரகம் ஸ்ரீ சனி பகவானாகும். பிரதி சனிக்கிழமைகளிலே சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வருவது நல்லது. ஐயப்பனை தரிசனம் செய்து வருவது நல்லது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.